வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ரியல் டைம் டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். நாட் இஓடி டேட்டா, ரியல் டைம் டேட்டா. பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில மார்க்கெட் ஓப்பன் ஆனது எக்ஸாக்ட்லி ஃபார் அந்த ப்ரீவியஸ் டே. நேற்று எங்கே ஓப்பன் பண்ணாங்க, முந்தா நேற்று எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அதே ரேஞ்சில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனரே வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு வீக்கான ஓப்பனிங் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸாக்டாக காட்டியிருப்பேன். இந்த ஏரியாவில் ஒரு லைன்ஸ் போட்டு காட்டுறேன். ஹரிசாண்டல், லுக் அட் திஸ். எக்ஸாக்ட்லி சேம் லெவல்லே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வர எல்லாமே ஒரு ட்ராப்டு பையரோ அல்லது செல்லராக இருக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். பையர் வந்தாங்களா செல்லர் வந்தாங்களா அப்படின்றத. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி ப்ரைஸை அப் பண்ணாங்க. அங்கேருந்து இது பண்ண முடியாமல், சஸ்டெயின் பண்ண முடியாமல் பி ட்ராக், அதாவது சாரி பி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ஏபி பூர் ஹை போட்டு அகைன் கீழே கொண்டு வராங்க. ஸோ பாருங்கள், ஹை அண்ட் லோ ரெண்டுமே வீக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் இனிஷியல் பேலன்ஸ் வேறு. ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில், பட் ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே டார்கெட் தான். நேற்று யாரெல்லாம் நம்ம வீடியோ போய் பார்த்துருந்தீங்களோ உங்களுக்குலாம் தெரியும் அடுத்த டார்கெட் எது அப்படின்றது. பாருங்க, இந்த டே ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி இந்த வெர்ஜின் பீபாக் வந்து லோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இது ஹைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக 24,800, அதாவது ஒரு செகண்ட் டார்கெட் இதுதான். ஸோ இதை தான் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறேன். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பாருங்க. ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்கா, ஸ்ட்ராங்கான பையர் அண்ட் செல்லர் என்டர் ஆயிருக்காங்களா அப்படின்னு அவங்க டைரக்ஷன்லேயே மூவ் ஆகுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துகிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அப் சைடுக்கு இந்த 51,000, செகண்ட் டார்கெட் 51,600ன்ற லெவலு. 51,600 இந்த லெவல் தான் வந்து செகண்ட் டார்கெட். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஒருவேளை அப்பானால் இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி இந்த ஏபி பூர் லோவர் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் டவுனுக்கு. ஒருவேளை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் மேலேயும் ஏபி பூர்லோ, கீழேயும் ஏபி பூர் ஹை, கீழேயும் ஏபி பூர்லோ. ஸோ இந்த ஏபி பூர் தான் வந்து மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகுது. பூர்லோ பூர் ஹை தான் இன்னைக்கு டேல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே. டவுன் ஆக ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த 50,200 இந்த லெவலை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி அப் சைடுக்கு சொல்லிட்டேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் ஐபி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஐபி கம்ப்ளீட்லி கிளியர் ஆயிரும். மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஐபி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏ அண்ட் பி பீரியடோட ஹை அண்ட் லோவை தான் வந்து ஐபின்னு சொல்லுவோம். அதாவது இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸ் வந்து இனிஷியல் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாபிக். அது எங்கே ஓப்பன் ஆகுது, அதோட கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் சொல்லணும்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு பெரிய ஒரு சாப்டரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே, பட் ஆனால் வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா ஆல்மோஸ்ட் நேற்று என்ன நடந்துச்சோ மார்க்கெட் அதே தான் இன்றைக்கும் நடக்கும். ஸோ ஒரு பெரிய மூவ் இருக்காது. பட் ஆனாலும் டே ஹை அண்ட் லோ ரெண்டுமே வீக்கு தான். ஸோ இது ரெண்டுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் 1 2 3 4 5 6 அரௌண்ட் இந்த 6 டேஸாகவே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 5ஓட லோ அண்ட் ஹை இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதை தாண்டி எந்த பக்கமுமே விட மாட்டுறாங்க. ஒன்ஸ் இதை தாண்டி ஹையில் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக 51,600 ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண. அதே மாதிரி டவுனுக்கு வந்து இந்த லோவே ஒரு வீக்கான ஒரு லோ தான். ஸோ இதிலிருந்து பை பண்ண எல்லாருமே ஒரு வீக் பையர்ஸ் தான். ஸோ இங்கேயுமே வந்து அவங்க பொசிஷன்ஸை கிளியர் பண்ணிட்டு லோக்கு ஓடி வந்துருவாங்க. அரௌண்ட் 49,800 சம்திங், 800 இந்த லெவலுக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். Let's see the chart, the real time datas.
இது வால்யூம் ஸ்லைசர்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இதில் ஜஸ்ட் வால்யூம் வர்றது பை அண்ட் செல் ஆகிறது தான் தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. பையர்ஸ் வந்திருக்காங்களா செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்றது தான் தெரியும். நம்ம வந்து பியூராக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் தியரியை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸை வந்து எடுப்போம், அனலைஸும் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள் சார்ட்டை. அப்பில் ஒரு ஏபி பூர் ஹை நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி வெறும் ஏபி பூர் ஹை ஏபி பூர் லோ ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோட வியூ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒன்ஸு டவுனுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அவங்க. ப்ரீவியஸ் டே லோவை வந்து கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த டார்கெட் எல்லாமே லோ லோ லோ. பெரிய மூவ் இருக்குன்ற பட்சத்தில் இன்றைக்கே அது நடக்குமா தெரியாது. பட் என்னோட வியூ டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடும். இந்த 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 ஸ்விங், அதாவது இந்த பேலன்ஸ் ஆயிருக்காங்க பாருங்க இந்த 5-6 நாளாக, அதோட லோஸை வந்து கட் பண்ணுவாங்க லோவை. அதுதான் ப்ரீவியஸ் வீக் சீரீஸோட ஸ்விங் லோ. ஸோ அந்த லோவை தான் வந்து கட் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த இந்த ஏபி பொருளெல்லாம் இன்றைக்கே கட் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு டேயில் ஓப்பன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு ஏபி பூர் லோ இந்த பேங்க் நிஃப்டியில். அதையும் நிஃப்டியில் வந்து டாப்பில் தான் ஹை சைடில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபி பூர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதையும் இன்றைக்கே கிளியர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய மூவ் இல்லை. ஸோ வெயிட் அண்ட் சி. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸில் வந்து ஐபி வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஏ அண்ட் பி பீரியடோட ஹை அண்ட் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். நிஃப்டியில் ஹையும் லோ வீக்கு தான், லோவும் வீக்கு தான். ஸோ எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்காக இன்னைக்கு யோசிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். சேம் டைம் ஒரு இன்சைட் பாராக கூட ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கே தான் வந்து போகும். ஏன்னா இதுதான் ஒரு இந்த மார்க்கெட்டோட, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு ஹோம் பாயிண்ட். ஓகேவா? அதனால ப்ரைஸ் எங்கே சுற்றி வந்தாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஓடி வரும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா டைமும் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்துலேயே தான் வந்து ப்ரைஸை முடிப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி லோவை கட் பண்ணுறாங்க. லோவை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் லோ கட் ஆகிடுச்சுன்னா இங்கே தான் 350 இந்த ரேஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வரும். செகண்ட் டார்கெட் இந்த வெர்ஜின் பீபாக்.
பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கூடி வரும் ப்ரைஸ். ஸோ 550,000 530ன்ற ரேஞ்சில் இருக்குது ப்ரைஸ் இப்போது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு செல்லிங் ஜோனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்சைடில் வீக் இருக்குது, ஓகே. இந்த டே ஐமே வீக்கு தான், ப்ரீவியஸ் டே ஐமே வீக்கு தான். ஸோ லோவ்லையுமே அதே மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் ரெண்டு சைடுமே போக மார்க்கெட் சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் பேங்க் நிஃப்டியோட பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட், பேங்க் நிஃப்டியில் வீக்லி சார்ட்டில் ஒன் டைம் ஃப்ரேம் டவுனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டவுன் சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. டவுன் சைடு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 50 150 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வர வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கேப் அப் கொடுத்தாங்க பாருங்க, இந்த லோ வரைக்கும் போகும் கிட்டத்தட்ட 5200 இந்த ஒரு கேப், அதாவது இங்கே க்ளோசிங் வச்சது இங்கே இப்படி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதுதான் வந்து ஒரு டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டவுன் சைடுக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஏபி பூர் லோ, செகண்ட் டார்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ வெயிட் அண்ட் சி நடக்குதுன்றதை பார்ப்போம். அரௌண்ட் இப்போ ஒரு 550 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். எல்லாமே வந்து ஒரு டவுன் இண்டிகேஷன் தான் கொடுக்குது பாருங்க. நிஃப்டி ஏபி பூர் லோ பூர் ஹை, பேங்க் நிஃப்டி ஏபி பூர் லோ ஏபி பூர் ஹை, ஏபி பூர் ஹை ரெண்டுமே ஒரு வீக்கான ஹை அண்ட் லோ தான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன். ஸோ ரெண்டு லெவலுமே வந்து ஒரு வீக்கான ஒரு இன்ட்ராடே பிளேயர்ஸ் தான் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ட்ராடேல. ஸோ லெட்ஸ் சி எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் அப் சைடில் பிரேக் ஆனால் ப்ரைஸை பையர்ஸ் வந்து கொண்டு போவாங்க. ஒன்ஸ் செல் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போவாங்க. அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ஐபி வந்து ஃபார்ம் ஆக முடிய போகுது, ஐபியோட லெவல்ஸ் கிளியர் ஆக போகுது. மீன்ஸ் ஐபி ஃபார்ம் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 மினிட் தான் இருக்குது. 10:15க்கு வந்து கம்ப்ளீட்லி ஐபி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி ப்ரைஸ் எந்த சைடு புஷ் பண்ணுறாங்கன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சேம் டைம் ப்ரைஸ் எங்கே சஸ்டெயின் ஆகுது, அப்பில் சஸ்டெயின் ஆகுதா இல்லை டவுனில் சஸ்டெயின் ஆகுதா. ஸோ சிம்பிள். ஓகே,
ஐவி கம்ப்ளீட்லி ஃபார்ம் ஆயிடுச்சு, சி பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே சி பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சி பீரியட் வந்து இன்சைடுக்குள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது ஏபி இதோட இன்சைட்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வெயிட் அண்ட் சி. ஒரு அவுட் சைட் பார் இன்னைக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் ஏ பீரியட் வந்து ஒரு அவுட் சைட் பார். இந்த அவுட் சைட் பாருக்கு அவுட் சைட் பார் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ஒரு இன்டிசிஷனாக தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ பேங்க் நிஃப்டி போயிடலாம். நிஃப்டியோட வீக்லி சார்ட் ஒன் டைம் ஃப்ரேம் ஸ்டில் வந்து ஒன் டைம் ஃப்ரேம் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் ஒன் டைம் ஃப்ரேம் டவுனில் நடந்திருக்கு. நேற்றுக்கான லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓப்பன் ஆன கே பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்சைட் பாராக தான் ஃபார்ம் ஆகி உள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 75 மினிட்ஸ் கேண்டில் இது. ஸோ அந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கிட்டே தான் வேல்யூஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 30 மினிட்ஸ்க்கே போயிடலாம், டெய்லிக்கே வந்துடலாம். ஈவன் தோ ஹை அண்ட் லோ ரெண்டுமே வீக் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ப்ரீவியஸ் டே லோவும் வீக்கு, ப்ரீவியஸ் டே ஹையும் வீக்கு, இன்னைக்கு ஹையும் வீக்கு, லோவும் வீக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன் வியூ கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி டவுன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஒன்ஸ் டவுன் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லோவை தான். ஐபியை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க செல்லர்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு. ஐபியை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கதான்றதை பார்ப்போம். ஒன்ஸ் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா எஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு டவுனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபார் பேங்க் நிஃப்டி. இப்போதைக்கு சி பீரியட் கட் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் டே, சாரி ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேமோட லோவை. அடுத்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தா இன்னும் ஒரு 1 மினிட்ல 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். லெட்ஸ் வெயிட் பேஷன்ட்லி, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். வெயிட் அண்ட் சி.
க்ளோசிங் வந்து கீழே தான் வச்சுருக்காங்க ஐபி. இருந்தாலும் சி பீரியட் வந்து கீழே க்ளோஸ் வைக்காமல் கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க வந்து மார்க்கெட்டை. ஸோ இன்னைக்கு ஒன்ஸ் இன்னும் கட்டாய் கீழே வருது அப்படின்னா இந்த டே லோவை கட் பண்ணி வருவாங்க, கண்டிப்பாக வருவார்கள். ஸோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் டவுன் மூவ். ப்ரைஸ் வில் டவுன் வில், அதாவது இந்த பை செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி ப்ரைஸை கொண்டு வருவாங்கன்றது என்னோட வியூ. 350 345. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஒன்ஸ் விழுந்தா ப்ரைஸ் 355ன்ற சாரி 3 price will come further down. I will expect price will touch the previous day low. Same time I will expect இந்த வெர்ஜின் பீபாக், அதாவது இந்த பீபாக்கு ப்ரைஸ் மூவ் ஆகி வருன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸு இந்த 50 to 55ன்ற ரேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு அங்கே வேறு எந்த ஒரு லெவல்ஸும் கிடையாது. லெட்ஸ் வெயிட், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஏபி பூர்லோ தான் என்னோட அல்டிமேட் டவுனுக்கான டார்கெட். நான் ஆல்ரெடி சொன்னது தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ. நேற்றுக்கே நான் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன், இன்றைக்கான லெவல்ஸ் எதுன்றது. அது இல்லாமல் இப்போவுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எது லெவல் வரைக்கும் போகும் அப்படின்றதையும். ஸோ வீடியோஸை ஒரு டைம் போய் பாருங்கள், நான் எந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்றத. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுல சி வெயிட் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். என்னோட வியூ அதுதான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அகெயின் ஏன் பையர்ஸ் என்டர் ஆகுறாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்கில் தெரியல, பட் பார்ப்போம். லெட்ஸ் வெயிட். ஒரு ஹெவியான செல்லர்ஸ் தான் வராங்க, பட் ஆனாலுமே இவங்கெல்லாம் ஒரு வீக்கான செல்லர்ஸ் தான். எப்போ வேணும்னாலும் அவங்க இந்த லெவலை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் ஓவர். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா டவுனில் ஒரு எஃப்ஏவா ஃபீல்ட் ஆக்ஷன் மாதிரியும் ஃபார்ம் ஆகுறாங்க. பட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடுவோம். பேங்க் நிஃப்டியில் இந்த லோவை கட் பண்ணி வரணும் 350 அரவுண்டு
500 to 350னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குமா? யா 150 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட வியூ. பார்ப்போம் வெயிட் பண்ணி இங்கே வராங்கன்றது. 150 பாயிண்ட்ஸ்னால் கூட ப்ரீமியமில் ஒரு 50% வச்சுக்கோங்க. 75 கிட்ட வரணும். ஏன் வந்து இப்போ பையர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்கன்னே தெரில. மாதிரிலாம் வரக்கூடாது. பையர்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணி வந்தாங்கன்னா கீழே கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் சி. ப்ரைஸ் என்னன்னா அந்த 5500 ஜோன்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வர வரைக்கும் வெயிட் பேஷண்ட்லி. பார்த்தீங்கன்னா தெரியும் 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். டவுனில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலை கிளியர் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் டவுனில் நடந்துகிட்டு இருக்கு 75 மினிட்ஸ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த 50,500ன்ற ஒரு க்ரூஷியல் லெவலில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலை வந்து கீழே சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன அந்த டார்கெட் ரீச் ஆகும் ப்ரைஸ். லெட்ஸ் சி. இப்போ 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டவுனில் ஃபார்ம் ஆகுது ப்ரைஸ். ஆல்மோஸ்ட் தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது போல். சாரி வீக்லி தானே? ஓகே வீக்லி சீரீஸ் தான். வெட்னஸ்டே. ஓகே
டெய்லி போவோம். டெய்லி ஒன் டைம் ஃப்ரேமிங் டவுனில் நடக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட ஏபி பொருளோ இந்த டார்கெட்டை வந்து கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். செல்லர்ஸ்லாம் வந்து டாமினேட் பண்ணுறாங்க ப்ரைஸை. $471 ப்ரைஸ், அதாவது 474ன்ற 483 பாருங்க எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது ப்ரைஸ்னு. 487லாம் போகுது. 90 அகைன் பையர்ஸ் வருது. ஒன் டைம் ஃப்ரேம் டவுனில் நடக்குது. ஒன்ஸ் டவுனாக மறுபடியும் அந்த 50,500ன்ற லெவலையே வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இந்த பையர்ஸ். அப்படி என்னத்தை தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த 5500ல் ப்ரைஸ் அங்கேயே ஓடி வராங்க. ஒன்ஸ் ஒரே ஒரு மொமெண்டம் தான், ஒரு ஃப்ரீ ஃபால் தான் எக்ஸ்பெக்ட். ஃப்ரீ ஃபால் வந்தால் இந்த ஜூனுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓடிடும். அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் ஃப்யூச்சரில். ஸோ லெட்ஸ் ஃபைட், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையான எல்லா பதிலும் இருக்கும் உங்களோட கொஷின்ஸுக்கு. ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி இந்த 3 கொஷினுக்குமே வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு பெஸ்ட் டூல் ஃபார் இன்ட்ராடேக்கு மெயினாக சொல்ல போனால். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸ் தான் பார்க்குறோம். யாராவது ஸ்டாக்ஸில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதையுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சேம் டைம் உங்களுக்கு அதுக்கு தனியாகவுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும் ஏன் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன்றதப்புறம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நிஃப்டியில் அப்பவுமே ஒரு வீக் தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட அப் சைடு ஒரு 2 டிபிஓஸாக ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அப் சைடுமே ஒரு வீக்கான சைடு தான். ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் டேக்கு வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் ஓப்பன் ஆச்சு, சாரி கீழே. ஸோ ரேஞ்சுக்குள்ளே தான். ரேஞ்ச் மீன்ஸ் இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ, சாரி ஹை அண்ட் லோக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ப்ரைஸ் இந்த பையர்ஸ் இங்கேயே டிஃபைன் பண்ணுறாங்க அவங்க பொசிஷன்ஸை. எப்போ விடுவாங்கன்றதை பார்ப்போம். பாருங்களேன், 5500ன்ற லெவல் எவ்வளோ குரூஷியலான லெவலாக இருக்குன்னு. ப்ரைஸ் அகைன் அண்ட் அகைன் இதே ஜோனுக்கே ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த 5500 லெவலில் டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஏரியாவில் இருக்க பையர்ஸ்லாம் ஓடிட்டாங்கன்னா ப்ரைஸ் விழ ஆரம்பிச்சிடும் அந்த ஏரியாவுக்கு. வெயிட் அண்ட் சி. 50,500 போது பாருங்க ப்ரைஸ் அகைன். சி பையர்ஸ் அகைன் உள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க. பையர்ஸை பாருங்க, மறுபடியும் அவங்க பொசிஷன்ஸ் இல்லாமல் புஷ் பண்ணுறாங்க. பையர்ஸ் என்ட்ரு ஆயிட்டாங்க. ஸோ நம்ம பையர் சைடு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ வெயிட்
பையர்ஸ் வந்து அவங்க பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஜோனில். என்னப்பா என்னங்க. ஒரு பின் பார் ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே சிங்கிள் பிரின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் டவுனுக்கு ஃபார்ம் ஆனவங்க அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த பை செல்லுக்கு போக வேண்டிய மார்க்கெட் அகெயின் பைக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. see here. ப்ரைஸ் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாவே க்ளோசிங் வந்து ஐபிக்கு கீழே தான் வச்சுருக்கு. ஒன்ஸ் ஐபிக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஏன் அவ்வளோ க்ரூஷியலாக மூவ் ஆகுறாங்கன்றது தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட வியூ ஏபி போர் லோ. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் வெயிட் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எத்தனை பேர் என் வீடியோவை பார்க்குறீங்கன்றது தெரியல. பட் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு புது புரிதல் ஒன்று உண்டாகும் கண்டிப்பாக. அதாவது இதுக்கு முன்னாடி வெறும் கேண்டில் ஸ்டிக் அண்ட் இண்டிகேட்டர்ஸே பார்த்துட்டு இருந்தவங்க யாராவது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரொஃபைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ட்ரேடர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அகைன் இந்த பையர்ஸை வந்து செல்லர்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 5500 லெவல்ஸ் அகெயின் வருது. ப்ரைஸ் 491 988.
பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னா நிஃப்டிலையும் அதே மாதிரி பி பீரியட் லோவை கட் பண்ண ப்ரைஸ் லோவுக்கு ட்ரை பண்ணுறாங்க லோ சைடில் அதுக்கான அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த வெர்ஜின் பீபாக் தான் 24,200 லெவல்ஸ் தான். ஸோ இதுதான் அல்டிமேட்டாக அதோட லோ பார்த்தீங்கனாலே தெரியும். நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி பாருங்களேன், லாஸ்ட்டு ஒரு செகண்ட், 1 2 3 4 5 6 இன்னைக்கு 7 இந்த ஏரியாவை தாண்டி எட்டையே போக மாட்டுறாங்க நிஃப்டியில். சேம் டைம் பேங்க் நிஃப்டியும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதுவும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. நிஃப்டியை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. நிஃப்டி பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஒரு நாள் எப்போ அந்த கேப் டவுன் கொடுத்தாங்களோ மார்க்கெட்டு, இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 வீக் முன்னாடி August 5 ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க. அந்த லெவலில் வந்து டிஃபைன் பண்ணி கீழே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அவங்க பொசிஷன்ஸை எந்த சைடில் போகிறதுன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்குது. ஒரு 5485 இருக்கா, கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த 51,600 லெவல் அதுக்கு மேலேயுமே போகும். சேம் டைம் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா 49,600 லெவல்ஸ் வரும் அரௌண்ட். அது எங்கே இருக்குது எஸ், இந்த லெவல் 49,800 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்த டார்கெட் வரலாம் இந்த நம்ம சொன்ன லெவலு. வெயிட் அண்ட் சி 5600. ஸோ இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு 50 சார்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எப்படி ஃப்ளக்இன் பண்ணுறதுன்றத பண்ணித்தரேன். பட் அது எந்த மாதிரி சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்ற ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்கில் இப்போ கோ சார்ட்டிங்கில் இஓடி டேட்டா ஃப்ரீயாக மட்டும் பார்க்க முடியும். ஸோ அதை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இன்ட்ராடே டேட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி 50 சார்ட் பெட்டர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மற்ற இதெல்லாம் மற்ற இந்த கோ சார்ட்டிங் இதிலலாம் பார்த்தீங்கனாலுமே 1,600 rupees வரும் பெர் மந்த்து டேட்டா ஃபீட் ப்ளஸ் ரியல் டைம் டேட்டாக்காக ரியல் டைம் டேட்டாவுக்காக தான் மெயினாக. பட் நான் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலி 50 சார்ட்டில் ஜஸ்ட் அம்மி ஃபீட் அண்ட் 50 சார்ட்ஸ் அம்மி ப்ரோக்கர், இது 3 காம்பினேஷன் வச்சு தான் பண்ணுறேன். எனக்கு அரௌண்ட் மந்த்லி ஒரு 1,000 rupees வரும் டேட்டா ஃபீட் காஸ்ட். இது ஃப்ரீ கிடையாது, நல்லா சொல்லிடுறேன். இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து உங்களால் ட்ரையல் பீரியடில் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். 50 சார்ட்டாக இருந்தாலும் சரி. சேம் டைம் டேட்டா ஃபீடு ஒரு 1 வீக்கு கொடுப்பாங்க. பட்டு 50 சார்ட்ஸ் வந்து 3 டேஸ் தான். முன்னாடி 7 டேஸ் இருந்துச்சு, இப்போ 3 டேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 50 சார்ட்ஸ் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. எந்த ஒரு டேட்டாவுமே வந்து நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃப்ரீயாக எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு டேட்டா ப்ரொவைடர்கிட்ட நம்ம டேட்டா வாங்கி தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படுது மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னா எனக்கு சார்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் பண்ணியே தரேன். உங்களுக்கு டேட்டா ஃபீட்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், எந்த கவலையும் வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன இதிலேருந்து சொல்ல வரேன்றது புரியும். ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் புரியாமையே அதுக்கு நிறைய காசு கொடுத்து பார்க்குறதுன்றது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி, வேஸ்ட் ஆஃப் மணி. அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் பாருங்கள், அப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதெல்லாமே பண்ணித்தரேன். அது வரைக்கும் கோ சார்ட்டிங்கில் நான் போட்டிருக்கேன் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங் ஃப்ரீ சார்ட்னு சொல்லி, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரீ சார்ட்டிங் டூல்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. அதில் போயிட்டு பாருங்கள். சி பீரியடில் ஒரு சிங்கிள் பிரிண்ட் வருது. சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கு. டி பீரியடில் இப்போ அதை கிளியர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன அந்த லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் ஸோ இன்னும் பாருங்களா, அந்த 5480 to 500 ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கு ப்ரைஸ்.
நம்ம சொன்ன இந்த ஏபி போர் லோக்கு வராங்களான்றதை மட்டும்தான் நம்மளோட மூளை பார்க்கணும். 350 நம்மளோட எய்ம். லோ வந்து 54-55 வரைக்கும் போயிருக்கு. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சிபிஎல்ல ஒரு சிங்கிள் பிளான் ஃபார்ம் பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓடிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. லெட்ஸ் வை நம்மளோட டார்கெட்டை எப்போ ரீச் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஏபி பூர்லோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் செல்லிங் சைடு. நேற்று நான் போட்ட அந்த 1 hour வீடியோ 1.5 hour இருக்கும். அந்த வீடியோஸை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அதை போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லையுமே நான் நேற்றுக்கான இதே மாதிரி சேம் ட்ரேட் பண்ண வீடியோஸை நான் போட்டிருப்பேன். ஸோ நான் ட்ரேட் பண்ண பொசிஷன்ஸையுமே காட்டியிருப்பேன், எவ்வளோ ட்ரேட் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுன்றதையும் காட்டியிருப்பேன். ஏன் ட்ரேட் எடுத்தேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருந்தன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் லைக் போட்டிங்க, அது யாருன்னு தெரில. பட் அவர் தான் நம்மளோட டெய்லி சப்ஸ்கிரைபராக இருக்கார். அதாவது அந்த சிங்கிள் பண்ணிட்ட காலி பண்ணிட்டாங்க பாருங்க, இந்த டி பீரியடு சிங்கிள் பிரிண்ட்டை காலி பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்துச்சு, அதை பாருங்கள் எவ்வளோ வேகமாக கிளியர் பண்ணுறாங்க அந்த டிகாரங்க. மறுபடியும் 5490 ஓடி வருது ப்ரைஸ். என்ன பாருங்கள், இந்த இடத்த ஒரு அக்ரெசிவ்னஸை காட்டினாங்க, விட மாட்டுறாங்க இந்த பையர்ஸு. மறுபடியும் வராங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு விட்டு போய் வச்சிட்டாங்க ப்ரைஸை. 50,500 அந்த லெவல்லையே சுற்றிட்டு இருக்கு ப்ரைஸ். ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னோடது, சின்ன இங்கே வந்துடுச்சுன்னா போதுன்றது தான் சொல்கிறேன். அவங்களுக்கு நான் சொல்கிறது கேட்க மாட்டேது போல். 1 2 3 ஒன் டைம் ஃப்ரேம் ஸ்டில் ஃபார் டவுன் சைடில் தான் இருக்குது. இது ஒரு லோ, ஒரு வீக்கான லோ தான். ஸோ இதை கிளியர் பண்ணிவிடும், டோன்ட் வரி. ஸோ இந்த 54-55 லெவலையுமே கிளியர் பண்ணிவிடும் மார்க்கெட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளியர் பண்ணிடுச்சுன்னா இந்த ஜோன் தான் நம்மளோட 350 ஜோன் தான். அரவுண்ட் அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே கிட்டத்தட்ட. பொறுமையாக பாருங்கள் வீடியோஸை. யாரும் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்களா, ஒன் டைம் ஃப்ரேமிங் ஸ்டில் டவுன் சைடில் நடக்குதா. அடுத்தது எங்கே வராங்கன்றதை பார்ப்போம் இருங்க. ஆமாம், மறுபடியும் பாருங்கள் அந்த 5500 ஓடுறாங்க. இது என்னத்தை தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த 5500 கிளியர் பண்ணுறாங்க போகிறாங்க, கிளியர் பண்ணுறாங்க போகிறாங்க, அதே ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த இதுவே இல்லை. அந்த 50 பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது பாருங்கள். டிபிஎடு 515 போய் நிற்கிது மறுபடியும் ப்ரைஸு. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது ப்ரைஸ் இன்னும். அப்பவுமே ஒரு வீக்கு தான். ஸோ இனி எப்போ வேணால் அப் சைடுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அப் சைட்னா ஒரு வீக்கான செல்லர்ஸ் தான் இவங்க.
பையர்ஸ் வராங்க போல. 527 போயிட்டாங்க மறுபடியும். என்னப்பா இந்த ப்ரைஸை தொடுறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த கேப் டவுனையுமே கிளியர் பண்ணி விடுவாங்கன்னு பார்க்குறேன். இந்த கேப் டவுனை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் அரௌண்ட் 5200 வரைக்கும் வருவாங்க. இந்த கேப்பை கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லோ. எனிவே எவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்க்குறீங்கன்னு தெரில. பட் பொறுமையாக பார்க்குற எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இதில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று கற்றுக்க முடியும். ஸோ உங்களோட பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ வீடியோஸை யாரெல்லாம் பொறுமையாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ண முடியும். சும்மா கடமைக்கு பார்க்குறவங்களால கண்டிப்பாக எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு வந்து பேஷனோட ட்ரேட் பண்ண, எனக்கு இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள் தான் வந்து தேவை. ஸோ பாருங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா நான் போடுற வீடியோலாம் வந்து இவ்வளோ தூரம் பார்ப்பாங்களான்னு தெரில. ரொம்ப பேர்லாம் இல்லை, ஒரு 8 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க எனக்கு, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ஒன்றும். வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது? நிஃப்டியில் ஒரு ஸ்மால் பேலன்ஸ்டு மார்க்கெட். சிஹெச்சிஎஃப் ரொம்ப கிட்டத்தட்ட அதோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 67 பாயிண்ட்ஸ் தான் அப் டவுனே இருக்குது. பெரிய மூவ் கிடையாது. பட் இது ஒரு ஃபெயில்டு ஆக்ஷனாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சி பீரியடோட லோ. பட் $517, $530. ப்ரைஸ் வந்து ஐபிக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு அகைன் இந்த ப்ரைஸ் மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. எப்போ விடுவாங்க? எவ்வளோ பொறுமையை சோதிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பிக் மூவே மார்க்கெட்டில் வந்தே தொலைக்க மாட்டேங்குது. நேற்றும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேலே கீழே போக. இன்னைக்கு ஓப்பன் பண்ணவங்களுமே வந்து ஒரு வீக்கான இன்னைக்கு ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு போன எல்லா பையர்ஸுமே ஒரு வீக் பையர்ஸ். ஸோ அதனால் செல் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து லோ சைடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ஒரு பையர்ஸ் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சைன். ஆல்மோஸ்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த ஜோனில். அந்த 150 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்க. செல்லர்ஸ் தான் எந்த கவலையுமே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணி போயிடுறாங்க இந்த மாதிரி டைமில் சைட்வேஸ் மார்க்கெட்டில். பையர்ஸோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். பையர்ஸ் என்னைக்காவது ஆடியில் ஒன்று அமாவாசையில் ஒன்று வர மாதிரி ஒரு மூவ் கிடைக்கும். அந்த மூவில்
ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. லெட்ஸ் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் பேலன்ஸ்டு. என்னடா இவன் வித்தெல்லாம் காட்டுறானேன்னு பார்க்காதீங்க, ஒன்றும் கிடையாது. இந்த 6 டேஸோட காம்போசைட் ப்ரொஃபைல் தான் நான் இப்போ பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்றத ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையுமே வீக்கு, லோவுமே வீக்கு. ஸோ பூரகை பொருளோ தான். ஸோ எனி டைம் ப்ரைஸ் வில் ரிவர்ஸ் அப் ஆர் டவுன் எனி சைடு. ஸோ இந்த டேவோட ஐலியே தான் ஒரு மொமெண்டம் நடக்குது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அரவுண்ட் 5200 என்ற லெவலில் இருக்குது. 5200 என்ற லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ப்ரைஸ் வில் பேக் டு கம் அகைன் இந்த 5500 508 என்ற 590 இந்த ஜோனுக்கே வருது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு ஃபுல்லாக கரைக்கிறாங்க பாருங்கள், மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரியாமல் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். லெட்ஸ் வெயிட், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் மார்க்கெட்டில். அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை மட்டும் கூட்டவே மாட்றீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும். என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களான்னு தெரியல, பட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கூடினா தான் ஓரளவுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட. யாருமே பார்க்கலன்னா நானே என் வீடியோ போட்டு பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு வீடியோ போடுறேன்னு தான் தெரியல. பார்ப்போம் இருங்க, கூடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. யாருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் தெரிங்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வருவீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்புகிறேன். வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப ஒரு பொறுமையான மொமெண்டம் தாங்க இன்னைக்கு, எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை. எய்தர் அப் ஆர் டவுன் சைடு, அந்த சைடுமே ஒரு பெருசான ஒரு மொமெண்டமே தராமல் ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க. இந்த 50-500ன்ற லெவலில் என்னத்தை தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதை விட்டு எட்டையே வர மாட்டுறாங்க இந்த பையர்ஸு. செல்லர்ஸும் அதுக்கு கீழே புஷ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 50,011 என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த செல்லர்ஸு. கீழே விடாமல் உங்களையே பிடிச்சிட்டு இருக்காங்க.
என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டு இருக்கீங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் பண்ணுறேன். லெட்ஸ் சி. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் தான் ப்ரைஸ். இந்த பையர்ஸை கட் பண்ணி ப்ரைஸ் கீழே வரணும். ஒன்ஸ் அது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்ம சொன்ன டார்கெட்டை ரீச் பண்ணும். பட் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்படுறாங்க. ப்ரைஸ் அங்கே வர ஒரு இன்டிசிஷன்லேயே இருக்குது ப்ரைஸ். வாட் ஹேப்பன், என்ன நடக்குது மார்க்கெட்டில்? ஸோ வெயிட் அண்ட் சி பையர்ஸ் என்ட்ரு ஆகுற மாதிரி இருக்குது. பையர்ஸ் இந்த 50-500 வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இறுக்கி. அவங்க விட்டாங்கன்னா தான் ப்ரைஸு கீழே வரும், இல்லைனா அதர்வைஸ் மேலே தான் போக சான்சஸ் இருக்குது. இந்த பையர்ஸ் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க மேலே போக. செல்லர்ஸ் அகைன் புஷ் பண்ணி கீழே தான் ட்ரை பண்ணி கொண்டு வராங்க. பட் செல்லர்ஸை விட மாட்டுறாங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த பையர்ஸு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு வீக் செல்லிங் தான். செல்லர்ஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்குலாம் நான் சொல்லலை. பட் எப்போ வேணும்னாலும் விட்டாங்கன்னா பொசிஷன் இங்கே கொண்டு வர ரெடியாக இருக்காங்க பையர்ஸ். ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே மூவ் ஆகி ஓடி வந்துடும். டே ஹையை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ லெட்ஸ் பை. நிஃப்டிலையும் சேம் தான். அதில் ஃபெயில்டு ஆக்ஷன்லாம் வேறு நடந்திருக்கு. ஒன்ஸ் ப்ரைஸ் கீழே சஸ்டெயின் பண்ணணும் 15 மினிட்ஸ் கேண்டலில். ஆனால் சஸ்டெயினே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 50-500 ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகுது. பொறுமையான பையர்ஸ் செல்லர்ஸ் தான் வராங்க. ஸ்ட்ராங்கான பை அண்ட் செல்லிங் நடக்கல எங்கேயுமே. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் தான் இருக்குது. விவேப்பும் சரி இதுவும் சரி.
5500 5500 அப்படி இந்த 5500ல என்னதான் இருக்குன்னு தெரியல. இங்கேயே ப்ரைஸை வந்து கரைக்கிறாங்க இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வந்து ரைட்டர்ஸ் அவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம். ரொம்ப நேரமாக ப்ரைஸ் இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 இந்த ஜோனை இப்போ என்னடா இது சுத்தமே இல்லாமல் இருக்கேன்னு பார்க்குது. வெயிட் அண்ட் சி எகெயின் வி ஆர் ஹோப்பிங் இந்த ஜோனுக்கு வரும்ன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் ஏன் வந்து ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்கன்றதான்னு தெரில. ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வெயிட் அண்ட் சி. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பை அண்ட் செல் எய்தர் இந்த ரெண்டு சைடுமே. வந்துச்சுன்னா இந்த லெவலை கிளியர் பண்ணோம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. பட் பாருங்க அகைன் வந்து 487 4 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபியை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ த்ரூ கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கரைக்கணும்னே நினைக்கிறாங்க ப்ரைஸை வச்சு. $475. Once price it will touch the zone, அதாவது லோஸை கண்டிப்பாக ஒரு ஃபாலோ த்ரூ கிடைக்கும் ஃபார் செல்லிங்ஸுக்கு. ஐ வில் எக்ஸ்பெக்ட். இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருக்கேன்.
வெயிட் அண்ட் சி. வெயிட் ஃபார் பேஷன்ஸ். ரொம்ப நேரமாக வீடியோ ஓடிட்டு இருக்கு. நம்ம சொன்ன லெவலை வந்து தொடவே மாட்டுறாங்க. நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்கப்பா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. $486,500 ரொம்ப நேரமாக கரைக்கிறாங்க பாருங்க ப்ரைஸை இந்த ஜோன்ல இருந்து. என்னங்கிறது 5500 அகைன். ப்ரைஸ் பாருங்கள் அதே ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்கு. இது இன்னும் இன்னைக்கு பெருசாக மூவ் ஆக போகிற மாதிரி தெரியல. போனால் மேபி பை சைட் போக சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஏன்னா இதுக்கு கீழெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து வருவாங்கன்றத தெரியல எனக்கு. இந்த அளவுக்கு வருமானன்றது தெரியல. பையர்ஸ் மேபி செல்லர்ஸ் தோற்று போயிருக்கலாம். செல்லர்ஸ் தோற்று போட்டதால் பையர்ஸ் என்ட்ரு ஆகிருக்கலாமா அகைன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. அகைன் பையர்ஸ் தான் வராங்க போல். பைசெல் தான் நடக்குது. பையிங் தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் போல். ரொம்ப நேரமாக ப்ரைஸை கரைக்கிறாங்க. அவங்களுக்கு மேலேயும் போக விருப்பம் இல்லை, கீழேயும் வர விருப்பம் இல்லை போல். என்னதான் நடக்குதுன்னு தெரியல. 100K வால்யூம்ஸ் நடந்திருக்கு. ஒன் டைம் ஃப்ரேம் சிங்கிள் பிரிண்ட்ஸ் இன்சைட் பார் லோ வால்யூம் தான் நடந்திருக்கு ஃபார் நிஃப்டியில். இந்த பையர்ஸ் தான் பிரச்சனையே. இவ்வளோ தூரம் வந்தவங்களில் இந்த ஒரு பையர்ஸ் ரொம்ப நேரமாக அவங்க பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணுறாங்க இந்த ஜோனில். ஒன்ஸ் அவங்க பொசிஷனை விட்டாங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு போகும். பட் ஆனால் இவங்க விடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாருங்க. நீயா நானான்னு பார்க்குறாங்க. ஒன்ஸ் இவங்க அவங்க பொசிஷனை காலி பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொன்ன லெவல்ஸ் ஓடி வந்துடும். ப்ரைஸ் டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. வெயிட் அண்ட் சி. வேல்யூஸை கீழே தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஏபி பூர் ஹை தான் வந்து நமக்கு ஒரு டேஞ்சரான இண்டிகேஷனாகவே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்பர் டவுன் சைடில். சரி வீக்லியில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருவோம் ஒரு ரவுண்டு. வீக்லியில் ஸ்டில் ஃபார் டவுனுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 5440. ஸோ வீக்லியில் டவுன் சைடுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்னப்பா இவங்க இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த ஐபியை கட் பண்ணி ஃபாலோ த்ரூ கிடைக்காம இங்கேயே சுற்றிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக ப்ரைஸ்.
சரி, இதுக்கு மேல ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்கப்பா. எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை மார்க்கெட்ல. செம்ம ஸ்லோ இன்னைக்கு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தான் இன்னைக்கு ட்ரேடர்ஸ்லாம். எந்த சைடு போகிறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இன்சைட் பாராவே முடிஞ்சிட்டு இருக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லெட்ஸ் வெயிட். வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் காட்டுறேன் மார்க்கெட் அதுக்கு அடுத்தது எந்த ஜோன் வரைக்கும் போச்சு அப்படின்றத. ஏன்னா எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை, ரொம்ப நேரமாக வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் போஸ்ட் மார்க்கெட் வீடியோஸில் இந்த லெவலை டச் பண்ணிச்சா இல்லையா, இல்லை டே ஹையை போய் கட் பண்ணி மேலே போச்சான்றதையும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் ஒரு ஒரு அக்ரெசிவான ஒரு ஒன் டைம் ஃப்ரேமே நடக்கலை. சும்மா வராங்க, கட் பண்ணுறாங்க, மேலே போகிறாங்க, கட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது செல்லர்ஸு. பட் என்னோட வியூ வந்து டவுனுக்கு கண்டிப்பாக இந்த ஜோன் மட்டும்தான். பட் ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஸோ நன்றி.